நண்பர்களே வணக்கம். ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியா உள்பட பல்வேறு நாடுகளுக்கு எல்பிஜி கிடைப்பது மிகவும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கண்ணீர் கதவு எனப்படும் பாப் ஆல் மாண்டப் ஜலசந்தியும் மூடப்படலாம் என்ற செய்தி வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த ஜலசந்தி மூடப்பட்டால் அது மத்திய கிழக்கின் சரக்கு போக்குவரத்தை மிக மோசமாக பாதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இது குறித்து பார்க்கலாம். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் 3வது வாரமாக தீவிரமடைந்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் கப்பல்கள் அடைகின்றன. ஆனால் அதற்கு மேல் அதனால் கடந்து வர முடியவில்லை. இந்திய கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அடைக்கப்பட்டு இருப்பதால் இந்த வழியிலான 20% எண்ணெய் போக்குவரத்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக ஒரு பேரல் எண்ணெய் விலை $100க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை அதே விலையில் நீடித்தாலும் அமெரிக்கா உள்பட பல்வேறு நாடுகளில் விலை அதிகரித்துள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது ஈரானின் முக்கிய ஆதரவு படைகளான ஏமனில் இருந்து செயல்படும் ஹூதி அமைப்பு பாப் அல் மாண்டப் ஜலசந்தியை மூடுவதாக அறிவித்துள்ளது. இந்த கடல்வழி மூடப்பட்டால் எரிசக்தி மற்றும் வர்த்தகத்தில் 30% முடக்கப்படும். இது ஒரு பெரிய பேரழிவுக்கு இட்டுச் செல்லும். ஈரான் மற்றும் ஓமன் இடையே 33 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஹார்முஸ் ஜலசந்தி பெர்சியன் வளைகுடா எண்ணெய் மற்றும் எல்பிஜி எரிவாயுவை சந்தைகளுக்கு கொண்டு செல்கிறது. கண்ணீர் கதவு என்று பொருள்படும் பாப் அல் மாண்டப் ஜலசந்தி என்பது கண்ணீர் கதவு என்று அழைக்கப்படுகிறது. ஏமன், ஜிபூட்டி மற்றும் எரிட்ரியா இடையே சுமார் 29 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. இது செங்கடலை இந்திய பெருங்கடலுடன் இணைத்து சூயஸ் கால்வாய் வழியாக ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இணைப்பு பாலமாக இருக்கிறது. இதன் வழியாகத்தான் முக்கிய சரக்கு போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. செங்கடல் பகுதியில் அடிக்கடி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் பகுதியாக இருக்கிறது. ஏனெனில் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹூதி அமைப்பு செங்கடல் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க கப்பல்கள் மீது ஏற்கனவே தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் பாப் அல் மாண்டப் ஜலசந்தி இரண்டும் மூடப்பட்டால் ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான வர்த்தக கப்பல்கள் தென்னாப்பிரிக்காவின் கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக செல்ல 10 முதல் 15 நாட்கள் கூடுதலாக பிடிக்கும். இதனால் எரிபொருள் செலவுகள் அதிகரித்து கச்சா எண்ணெய் விலை மேலும் உயரும். சில ஆண்டுகளுக்கு முன்பு எவர் கிவன் சம்பவம் குறித்து நாம் என்ன நடந்தது என்று இங்கு பார்க்கலாம். மார்ச் 2021 சூயஸ் கால்வாயை எவர் கிவன் என்ற கப்பல் தடுத்தபோது பல கப்பல்கள் ஆப்பிரிக்காவின் தெற்கு முனையில் உள்ள குட் ஹோப் முனையை சுற்றி மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனால் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் மற்றும் அவற்றின் பயணங்களில் சுமார் 10 முதல் 14 நாட்கள் அதிகரித்தன. இந்த பாதை ஆபத்தான, கரடுமுரடான கடல்களுக்கு பெயர் பெற்றது மற்றும் ஒரு முக்கிய மாற்றாக செயல்பட்டது. கால்வாய் மூடலின் போது கப்பல் செலவுகள் மற்றும் அபாயங்களை அதிகரித்தது. எவர்கிவனின் தாக்கம் என்ன என்று பார்க்கலாம். இங்கு எவர்கிவன் கப்பல் தடையை ஏற்படுத்தியதால் இந்த வழியாக செல்லும் கப்பல்கள் தென்னாப்பிரிக்காவை சுற்றி மீண்டும் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சூயஸ் கால்வாய் ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான குறுகிய பாதையாக இருந்தாலும் குட் ஹோப் முனை முதன்மை மாற்றாக செயல்படுகிறது. ஆனால் இந்த வழித்தடம் நம்பிக்கையான ஒன்றாக இல்லை. கேப் ஆஃப் குட் ஹோப் ஆபத்தான நிலைமைகளுக்கு பெயர் பெற்றது. சூயஸ் கால்வாய் மீண்டும் திறக்கப்படுவதற்காக கப்பல்களின் கல்லறை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஏமன் நாட்டின் பெரும்பகுதியை கண்ட்ரோலில் வைத்துள்ள ஹூதிகள் இப்போது ஈரானுக்கு ஆதரவாக இறங்கியுள்ளனர். இந்த ஹூதிகள் கடல்வழி தாக்குதல்களில் திறமையானவர்கள். ஈரான் வழங்கிய ட்ரோன்கள், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் சிறிய படகுகள் மூலம் ஏற்கனவே பலத்தை நிரூபித்துள்ளனர். ஒரே நேரத்தில் 2 ஜலசந்திகள் மூடப்பட்டால் நாளொன்றுக்கு 8.8 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் மற்றும் 12% கண்டெய்னர் போக்குவரத்து பாதிக்கப்படும். கப்பல் காப்பீடு செலவுகள் பல மடங்கு உயர்ந்து மின்னணு பொருட்கள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட உலகளாவிய விநியோக சங்கிலிகள் அனைத்தும் சீர்குலையும். சவுதி அரேபியாவின் செங்கடல் ஏற்றுமதிகள் மிகவும் பாதிக்கப்படும். இந்த நிலையில்தான் இந்தியாவுக்கு சிவாலிக் மற்றும் நந்தாதேவி ஆகிய 2 கப்பல்களில் 92,000 மெட்ரிக் டன் எல்பிஜி கேஸ் இந்தியாவுக்கு வந்து கொண்டுள்ளது. இந்த 2 கப்பல்களும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கடந்துள்ளது. ஏன் தற்போது கார்க் தீவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையாக தாக்கி
கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால், அமெரிக்காவில் ஏற்கனவே பெட்ரோல் விலை 23% அதிகரித்துள்ளது. டீசல் விலையும் அதிகரித்து கொண்டுள்ளது. இதே நிலைமைதான் பிரிட்டனிலும் ஏற்பட்டுள்ளது. இதனால் நிலைமை மிகவும் மோசமாகி அமெரிக்க மக்கள்களின் கோபத்திற்கு ஆளாவதற்கு முன்பு கார்க் ஐலாண்டுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும், ஈரானுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும், இதன் மூலம் ஈரானை பணிய வைக்க வேண்டும் என்பது ட்ரம்பின் எண்ணமாக இருக்கிறது. ஆனால் அது நடக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே ஈராக் போர் நடந்தபோது ஈராக்கிற்கு பெரிய அளவில் அமெரிக்கா தனது ஆதரவை அளித்திருந்தது. அப்போதும் அமெரிக்காவால் ஈரானில் இருக்கும் கார்க் தீவை கைப்பற்ற முடியவில்லை. கார்க் தீவு என்பது ஈரானுக்கு எண்ணெய் ஏற்றுமதிக்கான உயிர் நாடியாகும். இது பாதிக்கப்பட்டால் ஈரானின் பொருளாதாரம் ஏற்கனவே வீழ்ச்சியடைந்திருக்கிறது, மேலும் வீழ்ச்சியடையும் என்பதில் சந்தேகமில்லை. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.